நம் தெய்வம் அவர்கள் பால் பத்தினித்தன அன்பு வைத்திருக்க வேண்டும் என்றும், மெய்வழியை விட்டு நம்மை சிதற வைக்கும் சைத்தான்களின் சொல்லுக்கு காது கொடுக்கக்கூடாது என்றும் மெய்வழிக்குல மக்களுக்கு அறிவுறுத்துபவர். ஈரோடு சபையில் 2008ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வருடந்தோறும் பல சமயங்களில் வந்து முத்திப்பெருரையாற்றி ஈரோடு மக்கள் மெய்ப்பாதையில் நடப்பதற்கான பல உளவுகளை கூறி வருபவர். மெய்வழிச்சபையின் பொருளாளராகவும் மூவர்கோட்டை மற்றும் கும்பகோணம் ஆகிய சபையின் பொறுப்பாளராகவும் செயல்படுவருமான மெய்வழி குணசேகர முதலியார் அண்ணா அவர்களை முத்திப்பேருரை ஆற்ற வருமாறு அழைக்கின்றோம். நேற்று ஃபுல்லாக நாம் பார்த்தோம். எதனா பாடு என்னென்ன பாடு, அந்த பாடு தான், அந்த பாடை நினைச்சாதான் அந்த பாடு நாம படாத அந்த பலனை நாம பெற்றுக்கொண்டோமே, அந்த பாவம் தீருமா, அந்த பாவம் தீரும். அதுபோல சுருக்கமாக எல்லோரும் ஆர்வமா இருக்காங்க, கேட்டுக்குவோம். தாழாதெனை தாங்கும் தயவுடைய தாவரம், நான் தாழாதிருக்க எனை தாங்கும் தகவுடை தாவரம். பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் சேவாகால திருவாய்மொழி மந்திரம் எண்ணத்தில் ஊற ஊற, அந்த சேவாகால திருவாய்மொழி மந்திரம் எண்ணத்தில் ஊற ஊற அவ்வுருக்கத்தில் புழங்கி பழகி வருபவனுக்கு அம்மணிமொழி மந்திரம் மகிழ்ந்தளிக்கும் எம்பிரான் தந்தை அவர்களே சிவம். இதை பழமொழியாக சிந்தையுள் தந்தை மந்திரம் உள்ளவனுக்கு தந்தை சிவம் என்று ஒரு பழமொழியை எடுத்து வச்சிருக்காங்க. இதையே தான் திருமூல பெருமானும் ஆசானும் ஈசானும் ஒன்றே ஆகும்ன்றாங்க. ஆக ஆசானை யாரு ஈசானா பார்க்கிறாங்களோ, இல்ல ஈசானை தன்னுடைய ஆசான் ரூபத்தில் யார் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வல்லவமானது சர்வ சித்தியாக கிட்டும். மெய்வழியின் செயலாதாரம் என்ன? மெய்வழியின் செயலாதாரம் என்ன? செயலாதார பலன் சாட்சி என்ன? ரெண்டு. செயல் என்ன, செயலுக்கு உண்டான சாட்சி என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். யமனுகா பரிசுத்த ஜீவ பிரயாண அந்தஸ்து, யமனுகா ஜீவ பிரயாண அந்தஸ்து தன்னை நம்பி நிலை நிற்கும் பேர்க்கெல்லாம் அளிப்பது இதன் செயல், மெய்வழியின் செயல். இதன் ஆதாரம் தெய்வம் அவர்களின் திருமேனியை இழைத்திழைத்து பாடுபட்டு சம்பாதித்த 28 சதுரயுகங்கள் காணாத அதீத தவத்ததிகார வைப்பு வரவு செயல். அதுக்குண்டான பலன் என்னன்னா அந்த வைப்பு வரவு. முன் வந்த பெரியோர்கள் எத்தனையோ செம்மல்கள், பாரவான்கள், அவதார புருஷர்கள் வந்தாங்க, தவத்ததிகார செம்மலாக விளங்கினாங்க, ஒரு மதத்தை உண்டு பண்ணாங்க. அப்பேற்பட்ட செம்மல்களுக்கும் உடல் பொருளாவி தத்தம் பண்ணாத இந்த மெய்யே அவங்களுக்கு அளிக்கக்கூடிய வல்லபம் இல்லை. அதே மாதிரி ஜீவன் முக்தியை தவிர தேக முக்தியை, ஜீவன் முக்தியோடு தேக முக்தி அளக்கக்கூடிய அந்த மகா வல்லபம் எந்த பெரியோர்களுக்கும் இல்லை. அப்போ வரவு எல்லாரும் சம்பாரிச்சாங்க. தவத்தில் ஏறி எல்லா பெரியார்களும், அப்புறம் பெருமாள் பஞ்சாயுதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முருகப்பெருமான் வேலாயுதம் பெற்றவங்கன்றாங்க, சிவபெருமான் சூலாயுதம் பெற்றவங்கன்றாங்க. அப்ப எல்லா சன்னதங்களும் பெற்றவங்களும் வந்தாங்க. ஆனா அந்த வரவு வந்தது, அந்த வரவை நம்மள போல உள்ளவங்களுக்கு என்ன, இரும்பு கூட இல்லாத துரும்புக்கு அதை செயலாக்கக்கூடிய அந்த வல்லபமானது அந்த வரவுல இல்லை. ஆக நம்ம தெய்வம் கொண்டு வந்த அந்த வரவு எப்படி இருக்குன்னா வைப்பு வரவாக வருது. அதை இனாமாக நம் ஜீவனில் வைத்து நம்மை காப்பாற்றக்கூடிய, எமனிலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த வைப்பு வரவாக அதை கொண்டு வராங்க. இதை பெறத்தானே நாம் எல்லோரும் மெய்வழிக்கு வந்தது. இந்த செயல் ஆதாரமும் செயலும் அதன் பலன் காட்சியும் தம்மை அண்டி நிலைத்து நிற்கும் மக்களுக்கு எதனால் எதை வைத்து பலிக்க செய்கிறார்கள்? எப்படி செய்யறாங்க? நமக்கு நல்லா தெரியுது நம்ம ஓட்டாண்டின்னு. ஆனா எப்படி செய்யறாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த ஆச்சரியம் வரணும்ன்றாங்க, இந்த ஆச்சரியம் உனக்கு வரணும்ன்றாங்க.
அப்பதான் ஆச்சாரிய மூர்த்தி இடத்துல அந்த அன்பானது பற்றும்ன்றாங்க. தோசி மரலியை சொல்லி விலக்கிடு என்றார். சர்வாக பிரந்தத்தில் சொல்றாங்க, தோசி மரலியை சொல்லி விலக்கிடென்றார். அந்த ஒரு தேவ திருமுகத்துக்கு மட்டுமே யமன் அஞ்சி விலகுவான்னு நம்ம தெய்வம் வாக்கியத்தில் வெளியாக்குறாங்க. அவர் ஆகுக என்றால் ஆகும், அவர் நிற்க என்றால் நிற்கும். இது வேதத்தில் சொல்றாங்க. அவர் ஆகுக என்றால் ஆகும், அவர் நிற்க என்றால் நிற்கும். எவ்வளவுதான், ரெண்டே வரி. நம்ம தெய்வத்தினோட செயலை அப்படி சொல்றாங்க அவங்க. சுக்மணி கிரந்தத்துல சொல்றாங்க, நரனை மனுவாக்கி மனுவை தேவனாக்கி தேவனை மறைபடா தேவனாக்கும் அதிகாரம் அது ஆகுக என்றால் ஆகும். அது ஆகும். அவர் அதுக்கு லாயக்குடையவரா லாயக்கு இல்லாதவரா அதெல்லாம் இல்ல, ஆகுக ஆகும். இடருறும் கடைநாள் கசப்பு தீட்டு படனாற்ற ஜலம் வெளியாகாது, அது நிற்க என்றால் சலமற்று போய் நிற்கும். சலமற்று சாந்தி என்ற சலாமத்து கிட்ட பெற்று அது லபிக்க பெற்ற ஒரு புண்ணிய உருவாக அது மாறும். அப்ப அது நிற்க, ஆகுகன்னா ஆகும், நிற்க என்றால் நிற்கும். இந்த செயலுடைய இந்த ரெண்டு செயலுடைய நடமாடும் பரமாத்ம ஸ்வரூபமே ஆதியும் அந்தமான சர்வ சாட்சி வித்தானவர்களாகிய நம்முடைய குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வழிச்சாலை ஆண்டவர்கள். அத்தேவபிரானின் அவருடைய அந்த மங்கள திருமேனியை கண்குளிர உளங்குளிர காணக்கூடிய பாக்கியம் பெற்ற நாம் இப்பேற்பட்ட எக்களிப்பில் இருக்க வேண்டும் என்று சதா நினைவுறும்படி தேவபிரான் அவர்கள் உத்தரவிடுகிறார்கள். இடரிடும் கடைநாள் கசப்பு தீட்டு ஜலம் வெளியாகாமல் நிற்பதற்கான உளவு பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆபகஸ்தம்பர் அப்படின்னு ஒரு முனிவர் வந்திருக்காங்க முன்காலத்தில். அவங்க ஒரு சூத்திரம் சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆபக ஸ்தம்பக சூத்திரம்னே பேர். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஆபக ஸ்தம்பக சூத்திரக, ஆபக ஸ்தம்பக சூத்திரக, இது மூணு தான் சொல்றாங்க. ஆபக அப்படின்னாக்க நீர் ஜலம், இது கடைநாள் வெளியேறாது நிற்க செய்யும். ஸ்தம்பகம்னா அதை நிற்க செய்யறது, ஸ்தம்பக அதை நிற்க செய்யும். சூத்திரம் மந்திரம், ஒரு உளவு என்ன அப்படின்னா மந்திர வசனம், அச்செயலுடைய குருபெருமானவர்களின் மந்திர வசனம், திருவாக்கு, ஆணை, ஆக்ஞை, உத்தரவு, கட்டளை, இதுதான் அது. ஆபக ஸ்தம்பக சூத்திரக. உனக்கு அந்த இடருறும் கடைநாள் கசப்பு தீட்டு படநாற்ற ஜலம் வெளியாகாது, சாந்தி என்ற சலாமத்தை அடையணும் அப்படின்னாக்கா அவங்க தேவபிரான் அவருடைய அந்த சூத்திரம் அது உன்னுடைய நாவல வட்டாடணும். இதுவே நம் ஜீவனுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு பொருள். அருள் படிந்த பெருங்குலம்னு நேத்து நம்ம பங்கிக்கிட்டோம். அந்த அருளானது அது மகா வல்லபுடையது. அந்த அருளை அப்படியே நமக்கு அளித்து நாம் அதை பிரயோஜனத்தளவில் பெறுவதற்கு அது இயலாத காரியம். அதனால தெய்வம் என்ன பண்றாங்க, அந்த அருளை பொருளாக்கி நமக்கு ஏற்ற வகையில், நமக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு தக்கபடி இறங்கி அதை நமக்கு அளிப்பதற்கு தேவபிரான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதுக்கு தான் அவங்களுக்கு அந்த முக்தியையும் தேக முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்கிறது ஒரு க்ஷண நேரம் அவர்களுக்கு முடியும். கோடி மனுக்கு இருந்தாலும் குறையாதன் சுமிழியில் மைங்கிறாங்க. அப்பேற்பட்ட வல்லபமுடையவர்களுக்கு அவரவருக்கு தக்கபடி இறங்கி இவனை தன்னுடைய இணக்கமான இவனோட சுபாவம் பார்த்து இவன் உள்ளே குடியேறது தான் பெரிய காரியமா இருக்குதான். பட்ட பாடு எல்லாம் அதுக்காக. இதுவே நமக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு பொருள். உலகமே காணாத ஒரு வாக்கு, உன் தலைக்கான வாக்கு செல்வாக்கு என தெய்வம் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதை செவித்துள் துளைக்குள் ஏற்றிக்கொள்ளவே நமக்கு இந்த மனு பிறப்பு கொடுக்கப்பட்டது. இதை நமக்கு செவியிலே ஏற்றி தருவதற்காகவே நமது தெய்வம் அவர்கள் நடமாடும் திருமேனி எடுத்துக்கொண்டு அவதார புருஷராக வந்ததும் அதற்காகவே. ஜீவகாருண்யம் பற்றிய செயல் நடைமுறையினை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதன் நடைமுறை தெரியணும் அல்லவா?
ஜீவகாருண்யம்னு சொல்றோம். இப்போ ஜீவகாருண்யம் எப்படி தெய்வம் செய்யறாங்க அப்படின்னா, ஜீவகாருண்யம்னு நம்ம பேசுறோம். பெரியப்பா நமது மெஞ்ஞான பரம்பரையின் பெரிய தந்தையர் அவர்கள், பெரியப்பா அவர்கள் சாங்கோபசங்கமாக இந்த ஜீவகாருண்யத்தை பத்தி பேசுறாங்க. ஜீவகாருண்யம்ன்றது ரெண்டு வார்த்தை, ஜீவன் காருண்யம் ரெண்டு இருக்கு. அப்போ ஜீவன் நம்ம கிட்ட இருக்கு, காருண்யம் தெய்வத்துக்கிட்ட இருக்கு. அப்போ ஜீவனானது இந்த உடல் தாங்கி வந்திருக்கு, அந்த காருண்யமானது ஒரு நடமாடும் திருமேனி தாங்கி வரணுமே. அப்படி வந்தாக்கா இந்த ஜீவன்ல அந்த காருண்யமானது வந்து பொருந்துச்சு அப்படின்னாக்கா ஜீவகாருண்யம் என்ற செயலானது அப்பதான் பலிக்குது, லபிக்குது. இந்த காருண்யம் நம் ஜீவனில் குடியேறும் போது ஜீவகாருண்ய செயல் பலிக்குது. அது என்ன அப்படின்னா, ஜீவகாருண்ய செயல் மோட்ச சாம்ராஜ்யத்தின் சாவியே ஜீவகாருண்ய செயல். தெய்வ காருண்யம் நம் ஜீவனில் கலக்காவிட்டால் மோட்சம், முத்தி, சொர்க்கம், பிறவா நெறி இவை எதுவும் நடவாது, வெறும் சொற்களே. பொருளில்லாது மனுதேவ பிறப்பில்லை, குரு நாமமின்றி மெய்ப்பொருளே இல்லை என்று குரு நானக் தேவ்ஜி அவர்கள் அருளியிருக்கிறார்கள். சாத்திர வேதம் சதகோடி கற்றாலும், சாத்திர வேதம் சதகோடி கற்றாலும், சமய நெறிகளின் ஆதாரம் பெற்றாலும், சாத்திர வேதம் சதகோடி கற்றாலும், சமய நெறிகளின் ஆதாரம் பெற்றாலும், மாத்திரை என்னும் யமன் வரும் அப்போது, மாத்திரை என்னும் யமன் வரும் அப்போது மற்றொன்றுதவாது சூத்திர பாவை கயிறற்று வீழும் முன் சூட்ச கயிற்றினை பாரடா, ஆதி சூட்ச கயிற்றினை பாரடா. குணங்குடியார் சொல்றாங்க, நமக்காக எடுத்து சொல்றாங்கப்பா, நீ பார்த்து எதைனா பார்த்து ஏமாந்துராதப்பா. என்ன அது ஒரு சூட்சமா, என்ன ஒரு 5 அடி உருவத்துக்குள்ள மகா பெரிய செயலானது தன்னை ஒரு பெரிய சமுத்திரமானது தன்னை ஒரு பாத்திரத்துக்குள்ள, சிறிய பாத்திரத்துக்குள்ள அடக்கி கொண்டு உன் முன்னால வருதப்பா. கோட்டை விட்டுடாதே. நீ சதகோடி சாஸ்திரங்கள் படித்திருந்தாலும், சமய நெறிகளின் ஆதாரம் உன் கைவசம் இருந்தாலும், என்ன அந்த மாத்திரை என்னும் அந்த யமன் வரும் அப்போது, என்ன மாத்திரை? மெட்டாசினா கொடுப்பாங்க. யமன் வந்து நம்மளை சாவடிக்கிறதுக்காக விஷமான என்ன பாவகர அந்த உணவை நம்ம கொடுக்கறானா, அதை தான் நாமள புழங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த நாவானது தெய்வத்தை சந்திக்கிற அந்த கணம் வரைக்கும் இந்த நாவானது, இந்த புண்ணாக்கானது அந்த வார்த்தைகளையே, அந்த பாவப்பட்ட வார்த்தைகளையே, என்ன அழிந்து போகிறதுக்கு உண்டான வார்த்தைகளையே புலம்பிக் கொண்டிருந்த இந்த நாவானது புண்ணாக்கா இருந்தது. ஆனா தெய்வம் அதை வந்து வேதனாவா நமக்கு மாத்துறாங்க. அப்போ யமனுடைய அந்த உணவு இருக்கு இல்லையா, மாத்து இறை, இறைனாக உணவு. அந்த யமனுடைய இறைக்கு மாத்து இறை, இவனை வந்து நரகத்துக்கு போகாத சொர்க்கத்துக்கு மாத்தி வைக்கக்கூடிய ஒரு உணவு, அவிர்பாக உணவு, தேவர்கள் அருந்தக்கூடிய அவிர்பாக உணவை நமக்கு தெய்வம் கொடுக்கறாங்களாம். அதை தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த உணவு, அந்த மாத்திரை என்னும் யமன் வரும் அப்போது அதுக்கு மாத்திரை கொடுத்து நம்மளை காப்பாத்துறாங்களே தெய்வம். நமது குலதெய்வ தேவபிரான் அவர்கள் மான்மியத்தில் எழிலோங்கு சம்பூரண உயிர்களிப்பில் வாய்மை துலங்கா நின்ற பன்னலங்கார நன்னலந்தவழும் அழகொளிர் ஒலிப்பிழம்பின் தற்பராபர நிச்சலாதிய சிற்சபா நடன சுவிசேஷகார சுவையினாலே, அந்த சுவிசேஷகார சுவை, சுவிசேஷம் அப்படின்னா எவனுடைய எல்லையில மிஞ்சி இருக்கிறது, அந்த உயிரானது மிஞ்சி இருக்கிறது, அவன் கைப்படாது மிஞ்சி இருக்கிறது. சுவிசேஷம் வெற்றி பெறக்கூடிய சேஷம், அதாவது மிஞ்சி இருக்கிறது அந்த எல்லையில.
எவனுடைய எல்லையில் அவன் கையில மாட்டாத மிஞ்சி இருக்கிறதா சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கார என்ன பண்றாங்களாம் தெய்வம்னா, அந்த சுவிசேஷகார சுவையினாலே என்று ஒளி ஊட்டி அதை வரைந்துள்ளார்கள். அப்ப நமக்கு எது தேவை அப்படின்னா, அவர்களுடைய வாய்மை அலங்காரம், மதி அலங்கார, சிவச்செல்வ, சீர்காவிய, எழிலோவியமான அந்த சிவப்பிரகாச, என்ன சொல்றது, சொற்கடங்காதது. என்ன சொன்னாலும் அது மனசு திருப்திப்பட மாட்டேங்குது. அவங்களுடைய செயலை சொல்லும் போது, அவங்களுடைய அந்த திருவாக்க பேசும்போது மனசு திருப்திப்பட மாட்டேங்குது. இந்த சுவையை தேவ கட்டளைப்படி சுவைப்பதே, இந்த சுவையை தேவ கட்டளைப்படி சுவைப்பதே நமக்கு ரட்சிப்பு. இதன்பால் நமது சத்திய ஒட்டுதலை பொறுத்தே நாம் பெறப்போகும் பெரும் பலன் இருக்கும். நாம் பெறப்போகும் அந்த பெரும் பலன் இருக்கும். இதை மக்கள் விரும்பி வரவே, இதை இனாமாக தந்தருளவே நம்முடைய தேவபிரானவர்கள் எடுத்த எடுப்பே ஆரம்பகால பிரசாரம். நேற்று நம்ம பார்த்தோம் ஆரம்பகால பிரசாரம் எப்படி பண்ணாங்க, திருப்பத்தூர்ல இருந்து எப்படி பண்ணாங்கன்னு விலாவரியா எடுத்து. அந்த பாடு என்ன பெரிய பாடு, ஏன்னா ஒத்தையா நின்று யாருமே இல்லாத அந்த நேரத்துல அந்த பாடு அவங்க பட்டு, ஒத்தையா நின்று பட்டு, அவர்களுடைய வேலையில யாருமே அவங்களுக்கு உதவி இல்லை. இருந்தாலும் உபத்திரவமா இருந்தாங்களே தவிர்த்து உதவியா யாருமே இல்லை. ஒத்தையா நின்று அதை அவங்க சீரெடுத்தாங்க. அந்த என்ற அற்புதமான அந்த ஆரம்பகால பிரசாரம் என்ற அற்புதமான அந்த எழிலோவிய காவியமானது. சித்திரத்தை வரைந்த ஓவியர் தான் வரைந்த ஓவியத்தை மேலும் அழகாக்க முயலுவதைப் போல தாங்கள் படைத்த ஓவியமாகிய மனிதனை அழியாமல் அழகாக்க நம் தெய்வம் அவர்கள் படும் பாடு பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். தான் வரைந்த ஒரு ஓவியத்தை ஒரு ஓவியனானவன் திரும்ப திரும்ப பார்த்து 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 இன்னும் எங்கெங்கெல்லாம் அதற்கு அழகூட்டி மெருகூட்டி அதற்கு எடுப்பு எடுத்து அது அழியாது இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பாடுபடுவானோ, அவ்வாறே நம்மை மனுவாக, இந்த சித்திரமாக, இந்த சித்திர தேகத்தை இந்த சித்திரமாக வரைந்த நமது தெய்வம் அவர்கள் நம்மை இகத்தில் எடுத்து, பரத்துல சித்திரமா வரைஞ்சி அனுப்பிச்சிட்டாங்க. இங்க இகத்துல வந்து தான் வரைஞ்ச அந்த ஓவியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை எப்படி எப்படியெல்லாம் அழகுபடுத்தலாம், இது எப்படி அழகுபடுத்தலாம், இது எப்படி ஒளி ஊட்டலாம், இதுக்கு எப்படி நம்ம மெருகூட்டலாம் அப்படின்னு அவங்க வந்து அந்த சந்தோஷ மகிழ்ச்சி உடையவர்களாக. ஏன்னா புள்ள கையில கிடைச்சி போச்சு, அங்க சித்திரம் போட்டது கையில சித்திரம் வந்துருச்சு. நாமளே ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஓவியம் வரைகிறோம். அந்த ஓவியம் யாரோ ஒருத்தர் பேரப்புள்ள வந்து கொண்டாந்து, தாத்தா இந்த பாருங்க நீங்க 40 வருஷத்துக்கு முன்ன வரைஞ்சதுன்னு காட்டினா அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லை, ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லை. அந்த சந்தோஷப்படுறாங்க தெய்வம். தாம் வரைந்த அந்த இகத்தில் எடுத்து தம்மை சலிவிலாது, ஒழிவிலாது, ஓய்விலாது, அகலாது, வெறுக்காது, பார்த்து பார்த்து அழகூட்டி அழியாது என்றும் நித்தியத்தில் இருந்து வாழ நமக்காக பாடுபடுறாங்க. அந்த பாடு மொத்தமே அதுக்காக தான். அவங்களுக்காக பாடுபட்டாங்க. அவர்களுக்கு வந்து எல்லா சன்னதமும் கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு எதுக்கு இனிமேல, அவங்க எதுக்காக பாடுபடணும்? ஏண்டா தினந்தோறும் போய் சர்வ சன்னதங்கள் பெற்றாச்சு, தினந்தோறும் கூலிக்காரன் போற போய் சம்பாரிச்சிட்டு வரனே எப்படின்னாக்கா உன் தலைக்கு போடுறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு போறாங்கன்னா நமக்காக போறாங்க. சித்திரங்கள் நோவு வந்திடாது ஒரு காலும், ராது ஒரு காலும், எஜமானின் சொற்படியின் படி நடந்து வந்தால். இந்த சித்திரத்துக்கு நோவு ஒரு காலம். நோவுன்னா மரணம், அதுக்கு மேல எங்க நோவு இருக்கு போகுது, முடிஞ்சு போச்சு அதோட. அப்போ சித்திரங்கள் நோவு வந்திடாது ஒரு காலம், எஜமானி எப்போ எஜமானின் சொற்படியின் படி நடந்து வந்தால், அவங்க சொற்படியின் படி நடந்து வந்தால் இந்த சித்திரத்துக்கு அழிவு வராது. இது கல்லுல செதுக்கின சித்திரம் போல, ஒரு சிற்பம் போல இருக்கும். செவுத்துல எழுதின வண்ணத்தால வரையப்பட்ட ஓவியமாக, ஒரு காலப்போக்கில் அழியக்கூடிய ஓவியமாக இருக்காது. சித்திரத்தில் சிலாக்கியம் சீருறச் செதுக்கவே, சித்திரத்தில் சிலாக்கியம் சீருற செதுக்கவே, சித்திரம் சீராக்கி பத்திரம் செய்துமே,
சித்திரத்தை சதமாக்கி பாத்திர பலன் படிய, சித்திரத்தை சதமாக்கி பாத்திர பலன் படிய, சித்திர பாத்திரம் அது கோத்திரர்க்கு கொடுத்துமே. சித்திரமது நோவுரா பத்தியந்தான் பிடித்து, சித்திரமது நோவுரா பத்தியந்தான் பிடித்து, சித்திரமது வரைந்த சீலர் சொற்படி நடக்க, சித்திரங்கலையா விசித்திர விளைவது, சித்திரங்கலையா விசித்திர விளைவு அது, சித்திரம் சதமாக்கும் முத்தமது ஆண்டவர் தயவே. இந்த சித்திரத்தை, இந்த சித்திரம் கலையாத விசித்திரமாக மாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்த சர்வ சாட்சி வித்தாகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அவர்களே. உடல் பொருள் ஆவியில், பொருளாவி இரண்டும் நம்முடைய தெய்வ திருக்கரத்தில் இருக்குது, நம்முடையது. உன்னுயிர் நான் வாண்டா வருது போண்டா போகுதுங்கிறாங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேங்குது, உன் பேச்சை ஏன் அது கேட்க மாட்டேங்குது, என் பேச்சை ஏன் அது கேட்பானே அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜீவன் முக்தியோடு நமக்கு பிருக்த யோக பலனான தேக முக்தியும் கொடுக்க, ஜீவன் முக்தியோடு நமக்கு தேக முக்தியாகிய பிருக்த யோக பலனாகிய தேக முக்தியும் கொடுக்க தெய்வ திருவுளம் பற்றியதால் நம் உடலை தன் வசமாக்கவே தெய்வப்பாடு. ஒருத்தர் ஊர்ல வர முடியல, உடம்பு சரியில்லை, ஊருக்கார அண்ணா கிட்ட சொல்லி தெய்வத்துக்கு காணிக்க வச்சு இந்த மாதிரி உடம்பு முடியலன்னு சொல்லுங்க தெய்வத்துக்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு எண்ணம் ஃபுல்லா அங்கதான் இருக்குது, தெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது, சாலையில தான் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அமைச்சாராம். அவங்க கொண்டாந்து வைக்கிறாங்க. அதை எடுத்து எடுறாத கையில் அவர்கிட்டயே கொடுத்து, இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து, என்ன கார்ல அவன் உடலை கொண்டாந்து இங்கே போட சொல்லு, அவன் சொன்னான் இல்லை எண்ணெய் இங்கேயே இருக்குதுன்னு, அதை அங்கேயே அவன் ஊர்லயே விட்டுட்டு வர சொல்லுன்னாங்களாம். அவன் எண்ணத்தை அங்கேயே ஊர்ல விட்டுட்டு வர சொல்லு, அவன் உடலை கொண்டாந்து இங்கே போடுறான்னாங்க. ஏன்? வாக்கு கொடுத்துட்டாங்க, நமக்கு ஜீவன் முக்தியோடு தேக முக்தி உனக்கு நான் தரேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க பெருமான். அவங்க நாம தான் வாக்கு கொடுத்தாக்கா அது மீறுறோம், ஆனா அவங்க மீற மாட்டாங்க, கொடுத்தா கொடுத்தது தான். அப்போ இவனுக்கு ஜீவன் முக்தி, அந்த பிருக்தயோக பலனாகிய தேக முக்தி கொடுக்கணும்னா அந்த உடல் அவங்களுக்கு வேணும், அவங்க கண் பார்வையில இருக்கணும். அதுக்கு அந்த ஒளி ஊட்டி கொண்டே இருக்கணும், அப்பதான் அது ஆகும், இல்லைன்னா ஆகாது. அவுட் ஆஃப் சைட்டு அவுட் ஆஃப் மைண்டு, முடிஞ்சு வச்சு. அந்த பிருக்தயோக பலனாகிய அந்த தேக முக்தியை கொடுப்பதற்கு இந்த உடலை தம் வசம் ஆக்கவே தெய்வப்பாடு அனைத்தும். உடலழியா திருநடனம் என்றறியா உலகீர், என்றறியா உலகீர், உடலழியா திருநடனம் என்றறியா உலகீர். புசுண்ட பகவான் நம்ம எங்கன்னா மறந்து போயிட போறோம், நமக்கு ஞாபகம் ஊட்டுறாங்க. தலையெழுத்தா அவங்களுக்கு, தலையெழுத்தா ஞாபகம் ஊட்டுறாங்க. இது உடலழியா திருநடனம், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஏன்னா இது எளிதாக போடுபோக்காக்க நினைக்காதேன்னு நமக்கு ஞாபகம் ஊட்டுறாங்க. இதுவே சித்திரம் கலையா விசித்திரம். இது காலம் தெய்வ காலம், இதுவரை வாராத வரவு அது, நம் தலை செழிக்க வந்த வரவு அது. இப்போ நம்ம சித்திரம் கலையா விசித்திரம்னு ஒரு வழியில, ஒரே வரியில ரொம்ப சுலபமா, அது வாய் இருக்குது பேச்சு வருது சொல்லிடுறோம். சித்திரம் கலையா விசித்திரம்னா அது ஒரு வரியா? அதுக்கு தெய்வம் என்ன பாடுபட்டாங்க, என்ன பாடுபட்டு இருப்பாங்க? பாடு நிறைய இருக்கு, அதுல கொஞ்சம் மட்டும் பங்கிக்குவோம். நேத்தே நிறைய பாடு, எப்பேற்பட்ட பாடு நேத்து, போராட்டங்களும் பாடும். ஆனா அப்போத்திலிருந்து தொடர்ந்துகிட்டே வருது. இதை பைபிள்ல நேத்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வாசகம் ஞாபகம் வந்தது. நான் அண்ணா கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், அது நேரம் சரியா வரல. கர்த்தர் என்னை வெகுவாக சோதித்தும், கர்த்தர் எத்தனையோ முறை என்னை வெகுவாக சோதித்தும் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லையேங்கிறாங்க. அப்ப நமக்கு சோதனைகள் வரும், ஆனா நமக்கு எல்லோருடைய அந்த ஜீவனையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். அண்ணன் கூட சொன்னாங்க ஒரு அற்புதமான வாசகம், அவங்களுடைய திருநாமத்தை, சகாய காய காஷாயர். சகாய காய, சகாயம் அப்படின்னாக்கா சாகாத காயம், உயிர் சாகாத ஜீவன் முக்தி கொடுத்துட்டாங்க. சாகாத காயம், சகாயம்.
இந்த உடல் அழியா திருநடமாகிய பிருக்த யோக பலன் கொடுக்கிறவர் யாரோ அவரே சகாயர். அவரே சகாயர். அப்ப என்ன பாடு பார்ப்போம். ஓயாதவ பாடு ஒழிவிலா பாடு, ஓயாதவ பாடு ஒழிவிலா பாடு, ஒத்தை வழி கூட்டும் ஒப்பிலா பாடு, அவரவர்க்கு தக்கபடி இறங்கியே அணைத்து, அவரவர்க்கு தக்கபடி இறங்கியே அணைத்து, அக்க பேசி ஆக்கி அருளு தனிப்பாடு. அத்தன் சொல் மகற்கு இச்சையனவே, அத்தன் சொல் மகற்கு இச்சையனவே, ஆக்கப்பாடு ஆக்கி நிலைக்க ஒரு பாடு. பெரிதை பெரிதென பார்க்க ஒரு பார்வை, பெரிதை பெரிதென பார்க்க ஒரு பார்வை, பதிக்க ஒரு பாடு அது நிலைக்க தனிப்பாடு. தினம் தினம் நலம் நலம் கூட்டப்பாடு, தினந்தோறும் தினம் தினம் நலம் நலம் கூட்டப்பாடு, என் நிலங்கமழ தனித்தவப்பாடு. இது நாரக்கூடாது, இது மணக்கணும். அதற்காக அவங்க தனிப்பா. என் நிலங்கமழ தனிப்பாடு, வெற்பது எமக்கு நீக்க வெந்தழல் பாடு, வெற்பது எமக்கு நீக்க வெந்தழல் பாடு, துணை கூட்ட பாடு பலனளிக்கப்படுபாடு. அந்த வெந்தழல் பாடுனாக்கா தெய்வம் திருப்பரங்குன்ற அந்த மலையில அன்னபானமின்றி நெடுங்காலம் தவங்கத்தில் இருக்கும் போது அந்த குடலானது கருகி அந்த புகையானது வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் வந்ததுன்னு நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. அப்படியே அந்த வெந்தணலானது, அது வெந்தணல் தணல்னாக்கா அது எப்படி இருக்கும்? அப்ப அது அந்த தணல் அதை பொறுத்துக்கிட்டு செத்தாலும் சரியேன்னு நின்று ஒத்தையா நின்று அந்த வைராக்கியத்தோட தெய்வம் ஏறினாங்களே, ஏறி சம்பாதிச்சு கொண்டதுனால தானே நம்ம தலையெல்லாம் செழிக்கிறதுக்கு வந்தது. அப்பேற்பட்ட பாடு. வெற்பது எமக்கு நீக்க வெந்தழல் பாடு, துணை கூட்ட பாடு பலனளிக்க பெரும்பாடு. பச்சை திரையது நீக்க பெரும்பாடு, பச்சை திரையது நீக்க ஒரு பாடு, பாத்திரமாக்க நேர்த்திரம் நிறுத்தப்பாடு, செய் நன்றி நினைவூட்ட பல்திர பாடு, செய் நன்றி நினைவூட்ட பல்திர பாடு, சிந்தையே சிதையாயம் உயிர்க்கு பாடு. அண்ணா நேற்று சொன்னாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு கேட்டறியாதது. இந்த மனுஷனுக்கு 8 வினாடிக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்குமா, ஓயா மாறி. இந்த ஓயா மாறின்னு நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். என்னடா ஓயா மாறி அப்படின்னாக்கா 8 செகண்டா. கொஞ்சம் ஏதோ 1 ஹவருக்கு ஒரு தடவை மாறினா கூட பரவாயில்ல, அப்படி இல்லை, 8 செகண்ட் அதுக்கு ஒரு தடவை மாறுமா. அப்ப அந்த அந்த சிந்தை சிதையாது இருக்கிறதுக்கு அந்த உயிருக்கு அவங்க பாடு அதை நிறுத்துறாங்க. அவங்களுடைய அந்த சன்னிதானத்துல 40 அடிக்குள்ள நாம் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய மூச்சானது அடங்கி ஓடுதுன்னு தேவபிரானருடைய உத்தரவு, கட்டளை. அது பிரகாரம் அந்த நினைவான எப்ப மூச்சு அடங்கி ஓடும், நினைவானது வெளியில ஓடாது இருந்ததுன்னா மூச்சு அடங்கி ஓடும். அத தெய்வம் செயலாக்குறாங்க. கைப்பு அறுக்க கைத்தவப்பாடு, கைப்பு அறுக்க கைத்தவப்பாடு, பச்சை திரையது நீக்க பெரும்பாடு, பாத்திரமாக்க நேத்திரம் நிறுத்த பாடு, பாத்திரம் ஆக்க நேத்திரம் நிறுத்த பாடு, சிந்தை சிதையாயம் உயிர்க்கு பாடு. இது நேரம் தேவபிரானுடைய வாய்மை செயலாதிக்கத்தை நாம் ஓதி பங்கிக் கொண்டதில் என்னுடைய அறியாமையினால் குறையோ அதில் குற்றமோ கலந்திருப்பின் அந்த குறையும் அந்த குற்றத்தின் நிமித்தம் இன்புடை பொருளாகி இன்சுவை கனியாகி எண்குணச் சுடராகி
அம்பலத்தொளிரும் அண்ணல் தம்பதம் தங்க சத்தாத்த நித்தியமருளும் சதாசிவ திருமேனியர் எம்பெருவான் பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் தேவ பண் பகர்ந்த இணை துணையற்ற இன்பத் திருவடிகளை பணிந்து மன்னிப்பு யாசிக்கின்றேன். அதே நேரம் ஓதி பங்கிக் கொண்டதில் ஒரு க்ஷண நேரமாவது உங்கள் நல்லுள்ளங்களுக்கு ஒரு மெய் நிறை உணர்வு ஏற்பட்டிருக்குமானால் அந்த மெய் நிறை உணர்விற்கு பூரண காரண கர்த்தராகிய சுயராக மதுமொழி ரஞ்சித ரசமணி நேமியர் கண்ணிறைந்த களிப்பான களிப்பில் ஊறுகின்ற கனிவாகி உண்பவர்க்கு உவப்பூட்டும் மதுரமதி கண்ணலாகிய சுவகார பூவது தொத்திய சீராகி பொத்தி காக்கும் பேரான துத்திய பாவை பத்திய நாவை பத்தி பலனளிக்கும் தேவாதி தேவர் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் பவமழி பதுமராக பவித்திர பொற்பாதங்களுக்கே அந்த நிறை உணர்வை ஜீவகாணிக்கையாக நாம் எல்லோரும் கூடி சேர்ந்து சமர்ப்பிப்போமாக. பூர்த்தி தோத்திரம். என் நினைவமர்ந்து சுத்தம் செய்துமே தன் நினைவு ஊட்டிய தனித்தயவுடை இரக்கமே பொன்னினைவு பூரித்து புதுமை புகுத்திதமை போற்றி செய்ய வண்ணச் சொல் வைத்த அண்ணலே சொல்லதின் சோமபான சுத்தாவி சுகிர்தமே சோதியேயம் நாதரே உமைச்சூடி சுகித்து அகழோனார்புத புகழுமது சிங்காரம் அகழ்ந்து போற்ற தாமிட்ட பிச்சை மறவேனே. தெய்வ திருவுள தயவு கூடி பொருந்துமானால் முத்திப்பேருரை தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.